ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் தொடர்பாக புத்த சாசன அமைச்சு ஒரு கேபினட் அப்ரூவலை ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்றை உருவாக்குவதற்கு வந்து கேபினட் அப்ரூவலை எடுத்திருப்பது தொடர்பாக அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அரசு தரப்பு இல்லாத அனைத்து தரப்புகளும் வந்து தங்களுடைய கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்திருந்தது. அந்த வகையில் நாங்கள் இதுக்கு முதலும் வந்து எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த, அதாவது அந்த கேபினட் பத்திரிகை வந்து கொழும்பில் வந்து நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளே இந்த விடயத்தை வந்து கண்டித்து நாங்கள் கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்ய ஆரம்பித்திருந்த நாங்கள். நேற்று அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் என்ற விடயம் உருவாக்கப்பட வேணுமாக இருந்தாலும் கூட அது மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சுக்கு கீழே அது நடைபெற முடியாது. அது மாநகர சபைக்கு உரித்தான காணி, மாநகர சபைக்கு உரித்தான கட்டடம். அவ்வகையிலே இருந்தால் வந்து அது மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர அது கடைசி வரைக்கும் வந்து மத்திய அரசினுடைய அமைச்சினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாதுன்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுவும் அவர்கள் உருவாக்கி இருக்கிற வந்து புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சு. புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சுன்றது வந்து புத்த சாசன கலாச்சார அமைச்சாக தான் இயங்குது. அங்கே மற்றும் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அந்த அமைச்சுக்கு வந்து புத்த சாசனம் மட்டும்தான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தான் வடகிழக்கில் வந்து புத்தத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத இடங்கள்லேயும் வந்து தொல்பொருள் திணைக்களத்தை வச்சு கொண்டு வந்து இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய கலாச்சாரத்தை திட்டமிட்டு வந்து மாற்றினோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவ்வகையான ஒரு அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் உருவாக்குறதுன்றதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுக்கு உரித்தான, இந்தியா தமிழ் மக்களுக்கென்று தமிழருடைய கலாச்சாரத்துடைய மையம் ஆக கருதப்படுகின்ற யாழ்ப்பாண நகரத்திலே ஒரு புத்த சாசன அமைச்சுக்கு கீழே கொண்டு வரதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஜேவிபியுடைய உண்மையான இனவாத போக்கை வெளிக்காட்டுகின்றதுன்றதை நாங்கள் எங்கட மக்களுக்கு தெளிவாக வந்து நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இதை தாண்டி, இதை ஏற்கனவே நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் இருக்கிறோம், இதை தாண்டி நாங்கள் அறிகிறோம் வந்து அந்த நிதியத்துக்கு வந்து மாநகர சபை என்ன மாநகர சபை ரெக்கமெண்ட் பண்ண பெயர்களை முற்றுமுழுதாக புறக்கணித்து அவர்கள் குறிப்பாக வந்து ஜேவிபிக்கு சார்பாக இருக்கக்கூடிய இல்லாட்டி அவையோட ஒத்துப்போகக்கூடிய இல்லாட்டி அவையுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒரு சுயாதீனமாக இயங்க முடியாத இல்லாட்டி இயங்க போக இல்லாத தரப்புகளை வந்து அவர்கள் நியமித்திருப்பதாக வந்து நாங்கள் அறிகிறோம். முதலாவது வந்து மாநகர சபையுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே பெயர்களை வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு வந்து கொடுக்குறதே பிள்ளை. அடிப்படையில் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து மாநகர சபையுடைய ட்ரஸ்ட் ஃபண்டாக தான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய நிலப்பாடு. அதில் நாங்கள் தெளிவு. சரி, ஆனால் நான் என்னத்தை சொல்கிறேன்டா, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டில் வந்து பேருக்காவது மாநகர சபையில் இருக்கக்கூடிய தங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை கூட இந்த அரசாங்கம் வந்து உள்வாங்க தயார் இல்லை என்றால் எந்தளவுக்கு மோசமாக ஒரு இனவாத சித்தாந்தத்தை வடகிழக்கில் வந்து அதுவும் குறிப்பாக தமிழருடைய கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சார மண்டபம் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மண்டபத்தை வந்து அவர்கள் வந்து ஆக்கிரமிக்க பார்க்குறார்கள். என்றதையும் வந்து
நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம். இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த முயற்சியை வந்து அரசாங்கம் உடனடியாக வந்து நிப்பாட்ட வேணும். அதில் இருந்து தங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வந்து தாங்கள் வாபஸ் பெற வேணும். வாபஸ் பெற்று இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவரோடையும் கலந்தாலோசித்து இது சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக வந்து இந்தியாவுடைய தூதரகத்தோடையும் வந்து இணைந்து முடிவுகள் எடுக்கப்பட வேணுமே தவிர, ஸ்ரீலங்கா அரசு வந்து வளமையான அவர்களுடைய அந்த ஜேவிபியினுடைய பண்புகளை வந்து இங்கே திணிக்க வலிக்கிட்டால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் என்றதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நன்றி. அனுரகுமார திசாநாயகம் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் ஒரு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படும் சொல்லி ஒரு கருத்து இருக்கு. யார் முன்னாள் ஜனாதிபதி? ரணில் விக்ரமசிங்கே தனிப்பட்ட முறையில் செய்திகள் அளவில் ரெண்டு மொண்டு தானே. வேறையும் ரணில் விக்ரமசிங்கே வந்து அனுரகுமாரை கூட விரும்பினவர், எஸ்ஜேபியை விரும்பாத வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வகையில் வந்து அவங்க சிறுவரில் வந்து சேர்ந்து இன்றைக்கு வந்து அரசு தரப்பு வந்து மக்கள் மட்டத்தில் தெற்கில் குறிப்பாக வந்து நிராகரிக்கப்படுற ஒரு சூழல் உருவாகி கொண்டு வாரதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து எஸ்ஜேபியை எப்படி இருந்தாலும் பெற வேண்டாம்னு தடுக்கிறதுக்காக வந்து அப்படி யோசிக்கக்கூடும். அதை பற்றி எங்களுக்குண்டா ஒன்றும் தெரியா. அப்படி தெரிஞ்சாலும் வந்து அதில் உங்களுக்கு தெரிய வரதில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் கலந்து கொள்ள போகிறது இல்லை. யாழ்ப்பாணம் வந்த தேசிய ஜேவியுடைய பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கு அரசாங்கத்தில் நிதி இல்லை என்று அதெல்லாம் போய் போட்டுருக்காங்க. இல்லை, அது அவர் அப்படி சொல்லினார் என்றால் அது அவருடைய 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 என்ன சொல்கிற ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சரை வந்து சொல்லியிருக்கார் வந்து நிதி இருக்குது. நேற்று அவர் சொல்லியிருக்கிறார். பாராளுமன்ற விவகாரங்கள் தான் நிதி சம்பந்தமாக கையாளுற இடம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர், அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு தெரியாமல் டின்மினிஸ்டருக்கு வந்து கூடுதலாக தெரியுமென்ற வந்து நினைப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அது அப்படி இல்லை. மாறி மாறி அவர்கள் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு வந்து பயப்படுறார்கள். உண்டு அவர்களுக்கு கொள்கை ரீதியாக அதை நியாயப்படுத்த என்றால் அவர்கள் இந்த மாகாண சபை முறைமையை வந்து கடுமையாக எதிர்த்தவர்கள், எதிர்த்து பல கொலைகளையும் செய்தவர்கள், இனப்படுகொலையாளிகளாக வந்து சிங்கள மக்கள் மட்டத்திலே வந்து குற்றச்சாட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த உயிரிழப்பிலே வந்து அவர்கள் ஈடுபட்டவர்கள். இந்த மாகாண சபை முறைமையை வந்து நிராகரித்தாவே அந்த அவ்வையான ஒரு சபைக்கு வந்து தங்களுடைய தலைமையில் வந்து ஒரு தேர்தல் வைக்கிறது வந்து அவர்களுக்கு சிலரில் வந்து அந்த உயிர்களை அழித்த அநியாயமாக வந்து அழித்த காரணமாக வந்து அவர்கள் அதை சொல்கிறதுக்கும் பயப்படலாம். ஆனால் அதுக்கும் விட எல்லாம் பல்ட்டி அடிக்கக்கூடிய ஆட்கள் தானே இவை. அதுக்கும் விட அவை உண்மையிலே பயப்படுற வந்து அவைய உண்மையான வடகிழக்கிலையும் பிரதானமாக, ஆனால் தெற்கிலையும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சரிவு, செல்வாக்கின்ற சரிவை அதை நிரூபிக்கும் என்ற பயத்திலே தான் அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த தேர்தலை வைக்க விரும்ப மாட்டார்கள். அண்மையில் வந்து கருத்து தெரிவித்த முன்னாள் ராணுவத்துறை வந்து இறுதிப் போரில் விடுதலை தலைவருக்கு என்ன நடந்தது என்பதை வந்து தெரிவிக்க முடியாது சொல்லியும் அப்படி தெரிவித்தா வந்து அதில் வந்து நினைவு தூவியல் அமைப்பார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்து வந்து நாங்கள் வந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு வந்து ஒரு நினைவு தூவியை அவர் விரும்பினால் இல்லையோ சொன்னாலோ இல்லையோ வந்து நாங்கள் கட்டுவோம். தமிழ் மக்கள் கட்டுவினோம். அது கட்டாயம் நடக்கும். வேணுமெண்டா நீங்கள் இருந்து பேர். அதுதான் என்ற பதில்.